ஹாய் மக்களே, நான் உங்கள் தமிழ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாட சிஸ்டம் திண்டுக்கல். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய JBL சப்வூஃபரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுவும் ஒரு 1500 வாட்ஸ், இதுவும் 1500 RMS வந்து 325 வாட்ஸ். 120க்கு 2 mm இருக்கக்கூடிய 120க்கு 20 mm இருக்கிற 2 மேக்னெட் போட்ட சப்வூஃபர் இது. இதை ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா JBL 1500 325 வாட்ஸ்க்கான RMS 1500 வாட்டுக்கான பீக் பவர் இருக்கக்கூடிய சப்வூஃபருங்க. 3 JBL வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஆடியோ பேக்கேஜுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு அனுப்ப போகிறோம். 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்யூன் ஒரிஜினல் ப்ராடக்ட். நம்மக்கிட்ட இதுக்குன்னே டீலர் இருக்காங்க, பக்காவாக பே பண்ணி ப்ராப்பராக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த JBL பார்த்தீங்க அப்படின்னா 3மே வந்து 120க்கு 20 mm 2 மேக்னெட் போட்டது பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 3மே வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஜென்யூன் ப்ராடக்ட், பக்காவானது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி ஏற்ற போகிறோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மக்களே, ஒரு வழியாக சப்வூஃபர் பாக்ஸில் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் MDFல சாண்டல், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டல் கலர் வந்து கோட்டிங்கில் வந்து நம்ம செஞ்சுருக்கிற பாக்ஸுங்க. இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 JBL போடுற மாதிரி ஒரு நல்ல ஹெவியான ஆம்பா கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்வூஃபர் நம்ம 1500 வாட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு சப்வூஃபருக்கு உண்டான ஆம்பையும் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு பவர் ஆம்ப் கான்ஃபிகரேஷன். பார்த்தா தெரியும், இது வந்து இந்த ஸ்பீக் ஆன் பெருன்னு சொல்லுவோம்ல, இது ஃபீமேல் ஹெட்டு, மேல் ஹெட்டு தனி. கஸ்டமருக்கு வந்து 1+, 1- அந்த கனெக்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஒரு ஜோடி இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரூமில் ஸ்ப்ரெட்டிங் பேஸ் எடுத்து கொடுக்கும் நல்லா. இப்போது ஃப்ரண்ட்லோட பாக்ஸை விட இந்த 4th ஆர்டரில் வர்ற பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் பேஸ் அப்படின்னா இப்போ ரூமுக்குள்ளே வைக்கிறீங்க, ஹாலில் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு உண்டான ஒரு கவரேஜ் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அதோட டிசைன் தான் இந்த 4th ஆர்டரு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்டிலேஷனுக்கு வந்து இங்கிட்ட ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இங்கிட்ட ஒரு ஹோல்ஸ், அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு திக்னஸ் இருக்கும் கேப்பு. அந்த 1 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம கொடுக்குற இந்த பேஸ் வந்து ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள வந்து மைனஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஃப்ரீக்வன்சியை வெளியே எடுக்கிறோம். ப்ளஸ் ஃப்ரீக்வன்சி வெளியே எடுக்கும்போது இது வழியாக இங்கே ஒரு தடுப்பு மாதிரி வரும். ஸோ அது மூலிமா பட்டு நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஸ்ப்ரெட்டிங் பேஸாக வெளியே வருது. இந்த JBL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு கம்பெனி ஐட்டம். ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 200 வாட்ஸ் RMS பவர் கொடுத்தாலும் 300 வாட்ஸ் 400 வாட்ஸ் கொடுத்தாலும் பக்காவாக பேஸ் கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டிகளுக்கு JBLன்றது வந்து பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க நம்மக்கிட்ட. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து வெளியே இருந்து ஆர்டர் போட்டு பர்ஃபெக்டாக எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆடியோன்றது ஒன் ஆடியோ சிஸ்டம். நாங்கள் பண்ணுற மெயின் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட், கஸ்டமரோட கஸ்டமைசேஷனுக்கு வந்து ப்ரிஃபரேஷன் கொடுப்போம். அதில் சப்போஸ் முன்ன பின்ன ஏதாவது எக்ஸஸாக இருக்குன்னா அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம். சார் இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது சார், இது சரியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எங்களோட ஒர்க்கு. அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட ஒர்க்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட ஒன்னாட சிஸ்டம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து என்ன மாதிரி கலர் வேணுமோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் வந்து நம்மக்கிட்ட நிறையா வந்து ஒர்க்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க வந்து அவசியம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சபையும் ஒவ்வொரு கார்னரும் கொண்டு போகிறாங்க. பேக் சைடு வந்து நம்ம எப்போயுமே வந்து ஸ்பீக் ஆன் பண்ணி கொடுப்போம். பட் ஆனால் இந்த தடவை கஸ்டமர் சைடில் கேட்டாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கம், ஒரு பக்கம் ரைட்டு ஒரு பக்கம் லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் தோணுதோ சொல்லுங்கள். லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 இன்ச் வந்து ஷார்ட்ஸில் ஃபெவிக்விக், அதாவது 743 பேஸ்ட் போட்டு ஒட்டியிருப்பேன். ஆக்சுவலி வந்து அது வந்து தப்பு தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா அது காயில் மூவ்மெண்ட் ஆகக்கூடாதுன்னு சின்னதாக டாட்டாக வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி வேறு எதுவும் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக அமையுன்றதுல நம்ம சேனலில் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். JPL ஒரு 4th ஆர்டர் காம்போ பாக்ஸு எப்படி இருக்கும் ஐடியா பண்ணிட்டு சொல்லுங்கள், பண்ணிக்கலாம் கைஸ்.